மற்றவர்களைப் போல் அல்லாமல் ஒரு வீரியமிக்க சக்தியாக அண்ணாமலை மீண்டு வரக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு. அது என்ன காரணம்னா ஒரே விஷயம்தான். நடைபெற்று வருகின்ற திசை சூரிய திசை புதன் புத்தி, அதன் பிறகு கேது புத்தி வரப்போது. கேது பாத்தீங்கன்னா உச்சம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் கடகராசியை பாருங்க, கடகராசியை சேர்ந்தவர் தான் உதயநிதி அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் கடகராசி, அதே போல அண்ணாமலை அவர்களும் கடகராசி. விஜய் அவர்களுக்கு 9ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவான், அதே போல அண்ணாமலை அவர்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான். அப்போ இந்த 9ஆம் இடத்து சனிதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திடக்கூடியது. அதே போல குரு பகவானும் ஜென்மராசிக்குள்ள மே மாதம் 26ஆம் தேதி வராரு அண்ணாமலை அவர்களுக்கு. இந்த நவம்பர் 13ஆம் தேதிக்குள்ள அரசியலை அவர் கையில் எடுத்தார் என்றால் இவருடைய எதிர்காலம் என்பது ஒரு பிரகாசமாக இருக்கும். நல்ல குறிப்பா சொல்லிடுறேன். இவருக்கும் அதே போலதான், எப்படி விஜய் அவர்களை பேசினோமோ அதே போல இவருக்கும் இவருடைய ராசிக்குள் கேது வருவார், 7ஆம் இடத்துக்கு ராகு வருவார். அப்போ அதுதான் ஒரு கேள்வி என்ன வச்சிருக்கேன்னா, இவருடைய அரசியல் என்பது பாஜகவை சார்ந்து போக போகிறதா, இல்ல தனித்துவமாக மாறப் போகிறதா? ஆனா நிச்சயமாக அரசியல் என்பது இவரை விட்டு விலகாது என்பது அழுத்தமான ஒரு விஷயம். அரசியலை விட்டு இவர் விலக மாட்டார், அரசியலும் இவரை விடாது. அதே நேரத்தில் அரசியல் களத்திலும் செல்வாக்காக இவர் இருப்பார், மக்கள் சக்தியோடு இருப்பார், இளைஞர் சக்தியோடு இருப்பார். அதற்கு காரணம் ஒரு ஜாதகம் தான். அப்போ இந்த 2026 நவம்பருக்குள் ஒரு அரசியலுக்குள் ஒரு வந்தே ஆக வேண்டும் மீண்டும். அது பாஜகவாக கூட இருக்கலாம், இவருக்கு அதில் விருப்பம் இல்லை என்றால் தனியாக கூட ஒரு கட்சியை தொடங்குகின்ற நிலையாக கூட அமையலாம். ஆனால் அரசியல் என்பது இவருக்கு உண்டு, எதிர்காலம் என்பது இவருக்கு சாதகமாக இருக்கிறது. எல்லா வகையிலுமே இவர் எதிர்காலத்தில் ஒரு பிரகாசத்திடக்கூடிய வலிமை மிக்க அரசியல்வாதியாக மாறிடக்கூடிய ஒரு தலைமையாக மாறிடக்கூடிய நிலையெல்லாம் அண்ணாமலை அவள் ஜாதகத்தில் இருக்கிறது. இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி 6வது மாதம் 1984ஆம் ஆண்டு மாலை 4:20 மணிக்கு. புரியுங்களா? ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசி. இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி அமர்ந்த இடம் பாத்தீங்கன்னா கேட்டை சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ ராசியாதிபதி அமர்ந்ததும் ஆயில்யம், லக்னாதிபதி அமர்ந்ததும் பாத்தீங்கன்னா கேட்டை. இரண்டுமே புதனுடைய ஆதிக்கம் நடைபெற்று வருவது. புதன் புத்தி பாத்தீங்கன்னா 2026 முடியுது. இப்போ அடுத்த கேது புத்தி ஆரம்பமாக போகுது. இந்த புதன் புத்தி முடிந்தவுடன் கேது புத்தியில் இவர் அரசியலுக்குள் பிரவேசிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. புதன் புத்தி 16/6/2026 வரை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது முடிஞ்சு கேது புத்தி வந்துடும். நிச்சயமாக அரசியல் பற்றி இவர் முடிவுக்கு வந்துடுவாரு, அரசியலுக்கு வருவாரு, ஒரு சக்தியாக ஒரு உருவெடுப்பார். அந்த சக்தி என்ன செய்ய போகிறது, எதிரிகளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்தை வீழ்த்தக்கூடிய சக்தி இந்த ஜாதகத்திற்கு உண்டா என்பதையெல்லாம் பார்ப்போம், அடுத்தடுத்து பேசுவோம். புரியுங்களா? ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். மாற்றம் பெறுகின்ற போதெல்லாம் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த காட்சிகள் எல்லாம் பேசதான் போறோம், பேசுவோம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.